மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அமித்ஷா கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் அத்துமீறி பறந்த ட்ரோனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காரைக்காலில் அமித்ஷா கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் அத்துமீறி பறந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது NSG படையினர். காரைக்காலில் பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிக் கொண்டிருந்த போது அத்துமீறி பறந்த ட்ரோன், அந்த ட்ரோனை NSG கமாண்டோக்கள் சுட்டு வீழ்த்தினர். ட்ரோனை பறக்கவிட்ட லோகேஷ் என்ற இளைஞரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆண்டனி. வணக்கம் ஆண்டனி, இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. லோகேஷ் அந்த இளைஞர் யார், விவரங்கள் என்ன? கண்டிப்பாக காரைக்கால்ல இன்று காலை மத்திய அமைச்சர் அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இன்று வருகை தந்தார். அப்போது பாத்தீங்கன்னா காரைக்கால் மத்திய அமைச்சர் அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சி கலந்து கொண்ட பிறகு சந்தைத்திடலில் உள்ள பொதுக்கூட்ட இடத்தில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். அப்போது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் பறந்துள்ளது. அந்த மத்திய அமைச்சர் பேசும் அருகில் உள்ள திரையரங்கு மேல பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த சுட்டு வீழ்த்திய 2 NSG அதாவது தேசிய பாதுகாப்பு படை ட்ரோன் கேமரா கண்காணிப்பு குழு ஈடுபட்டனர். மேலும் அந்த வீழ்த்தப்பட்ட ட்ரோன் அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றனர். ட்ரோன் இயக்கிய யோகேஷ் என்பதை பிடித்து காரைக்கால் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பாத்தீங்கன்னா நேற்றே காரைக்கால் மாவட்டத்தில் இந்த ட்ரோன்கள், பலூன்கள் உள்ளிட்ட எந்த வகையான விமான சாதனங்களையும் பறக்க தடை விதித்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரவி உத்தரவிட்டிருந்த நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசிக் கொண்டிருக்கும் போதே அதன் அருகில் இருந்த இந்த ட்ரோனை பறக்க விட்ட லோகேஷ் 27 வயதான ஒருவரை திருநாவூர் பகுதியை சேர்ந்த ஒருவர் பிடித்து காரைக்கால் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது மத்திய அமைச்சர் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு ட்ரோன் பறந்து அதை சுட்டு வீழ்த்திய சம்பவம் தற்போது வெளியாகி காரைக்கால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்தோணி ராஜ், எதற்காக அந்த ட்ரோனை அந்த நபர் பறக்க விட்டார்? விசாரணையில் என்ன தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு? அந்த லோகேஷ்ன்றவர் எதுக்காக அங்கே வந்தாரு, அதை பற்றிய தகவல் இருக்கா? இந்த லோகேஷ் பாத்தீங்கன்னா திருநள்ளாறு பகுதியை சேர்ந்தவர் என்பதும், அதாவது காரைக்கால் அந்த சந்தை திடல் அமித்ஷா ஒரு பங்கேற்ற அந்த பொதுக்கூட்டம் அருகில் உள்ள ஒரு கடையில் வேலை பார்த்தவர்களும் தெரிய வந்துள்ளது முதல் கட்டமாக. அதே போல இவர் எதற்கு ட்ரோன் பறக்க விட்டார் என்பது குறித்து இன்னொரு தற்போது தகவல் வரவில்லை. ஆனால் அதாவது தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டி வீழ்த்திய பிறகுதான் இந்த ட்ரோன் பறக்கவிட்ட சம்பவமே வெளியாகியுள்ளது. பின்னர் அவர்கள் விசாரணை மேற்கொண்டு இந்த இடத்திலிருந்து இந்த ட்ரோன் பறக்க விடப்பட்டது என்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பாத்தீங்கன்னா காரைக்கால் அதாவது ஒரு அந்த சந்தைத்திடல் அருகில் உள்ள ஒரு இடத்திலிருந்து ட்ரோனை பறக்க விட்டுள்ளார். உடனே அவரை பிடித்து காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். பின்னர் அவரிடம் தற்போது ஒரு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இவர் ஒரு மணி அளவில், அதாவது அவர் பேசிக் கொண்டிருக்கும் அதன் அருகிலே இவர் ட்ரோன் பறக்க விட்டதால் எதற்காக இந்த ட்ரோன் பறக்க விடப்பட்டது என்று இப்ப நகர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று இரவு தான் இது குறித்து விசாரணை முழுமையாக தெரிய வரும். லோகேஷ், காவல்துறையினரிடம் எதற்காக அதை ட்ரோனை பறக்க விட்டோம் அப்படிங்கிற தகவல் ஏதாவது சொல்லியிருக்காரா? அது பற்றிய தகவல் நம்மகிட்ட இருக்கா? இல்ல, தற்போதுவரை அவரை ரகசியமாக வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இது பொது நிகழ்ச்சி நடைபெற்ற விழாவில் நேற்று பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இவர் மேலும் பறக்க விடப்பட்டுள்ளார். ஆனால் இந்த ட்ரோன் எதிர்காண்டு பறக்க விடப்பட்டது. இந்த ட்ரோன் ஏதாவது பாத்தீங்கன்னா ட்ரோன் அத்தியாவசிய இது இல்லாம வேற பெரிய வித்தியாசமாக இருக்க மாதிரி இருந்துள்ளது. அந்த ட்ரோன் கேமராக்களை அந்த தேசிய படைக்குழு சுட்டி வீழ்த்திய பிறகு எடுத்து கொண்டு சென்று விட்டனர். இருந்தாலும் அவருடைய விசாரணை மேற்கொண்டிருக்கீங்க. இவர் விசாரணை முடிந்த பின்புதான் இந்த ட்ரோனை எதிர்த்து பறக்க விட்டார் என்று நம்மளுக்கு தெரிய வரும். காரைக்காலில் பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிக் கொண்டிருந்த போது அத்துமீறி பறந்த ட்ரோனை NSG கமாண்டோக்கள் சுட்டு வீழ்த்தினர். ட்ரோனை பறக்கவிட்ட அருகில் உள்ள கடையிலே இருக்க ஊழியர் லோகேஷ் என்ற இளைஞரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காரைக்காலில் அமித்ஷா பொதுக்கூட்டத்தில் அத்துமீறி பறந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் NSG படையினர். காரைக்காலில் பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிக் கொண்டிருந்த போது அத்துமீறி ட்ரோன் ஒன்று பறந்திருக்கிறது. அந்த ட்ரோனை NSG கமாண்டோக்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். மேலும் அந்த ட்ரோனை பறக்கவிட்ட லோகேஷ் என்ற இளைஞரிடம் போலீசார் தற்போது தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டனி ராஜ் இணைகிறார். வணக்கம் ஆண்டனி ராஜ், தற்போது எந்த காவல் நிலையத்தில் வச்சு அந்த இளைஞரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருது? யார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்? விவரங்கள் என்ன?
அதாவது காரைக்காலில் இன்று காலை அமித்ஷா வந்து வர்ச்சுகுடி பகுதியில் பிரச்சாரம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சி கலந்து கொள்ள வந்தவர் பொதுக்கூட்ட இடத்தில் வந்து சந்தை திடல் நடைபெற்ற இடத்தில் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பாத்தீங்கன்னா ட்ரோன் பறக்க தடை ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ளது, மாவட்ட ஆட்சியர் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த ஒரு ட்ரோன் வந்து பறக்கப்பட்டதை பார்த்து தேசிய படை வந்து தேசிய படையை சுட்டு அந்த வீழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மத்திய அமைச்சர் பேசும் அருகில் உள்ள திரையரங்கு மேல் பகுதியில் பாதுகாப்பு பணியிலிருந்து சுட்டு வீழ்த்திய 2 SSG தேசிய பாதுகாப்பு படை வீரர் ட்ரோன் கேமரா கண்காணிப்பு குழு அதை சுட்டு வீழ்த்தி உள்ளனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன் இயக்கிய யோகேஷ் என்பதை பிடித்து காரைக்கால் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றே காரைக்கால் மாவட்டத்தில் இன்று ட்ரோன்கள், பலூன்கள் உள்ளிட்ட எந்த வகையான விமான சாதனங்களை பறக்க தடை விதித்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் விசிட்டா ரதி உத்தரவிட்டிருந்த நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசிக் கொண்டிருக்கும் போது அதன் அருகில் இருந்து இந்த ட்ரோனை பறக்க விட்டு லோகேஷ், அதாவது 27 வயதை சேர்ந்தவர், திருநள்ளாறு பகுதி உள்ளவர் வந்து பாத்தீங்கன்னா இதனை ட்ரோனை பறக்க விட்டுள்ளார். இது குறித்து காரைக்கால் போலீசார் அவரை பிடித்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவர் பாத்தீங்கன்னா அந்த தனியார் திரையரங்கு மாடியில் பறக்கப்பட்டதை சுட்டு வீழ்த்திய போது இவர் அது பின்னால் சிறிது தூரம் ஒரு 25 மீட்டர் தூரத்திலிருந்து அந்த ட்ரோனை பறக்க விட்டதை கண்டுபிடிக்கப்பட்டு அவரை பிடித்து விசாரணை பண்ணியிருக்காங்க. இப்ப நகர காவல் நிலையத்தில் வைத்து இப்ப போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்தோணி, லோகேஷ் கிட்ட வந்து தற்போது இந்த கமாண்டோக்கள், NSG கமாண்டோக்கள் தான் விசாரணை நடத்திட்டு வராங்களா, இல்லை உள்ளூர் காரைக்கால் போலீசார், நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்களா? அவர்கிட்ட என்ன மாதிரியான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது? அந்த ட்ரோனை கைப்பற்றி கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னீங்க, அடுத்த கட்ட விசாரணை எப்படி இருக்கும்? அந்த ட்ரோன் பஸ் சுட்டு வீழ்த்திய போது யார் இயக்கணும்னு சொல்லி கமாண்டோ போலீசார், அதாவது பாதுகாப்பு பணியில் இருந்த மத்திய கமாண்டோ போலீசார் தான் விசாரணை முதலில் மேற்கொண்டனர். பின்னர் அவரை பிடித்த பிறகு, அந்த லோகேஷ் என்பதை பிடித்த பிறகு காரைக்கால் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இது குறித்து விசாரணை மேற்கொண்டு சொல்ல வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தனர். உடனே காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் தற்போது அவர் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது எதற்காக படப்பட்டது, மேலும் இவர் திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும், அதே போல ஒரு காரைக்கால முக்கிய ஒரு இடத்தில், அதாவது ஒரு தெய்வீக இடத்தில் வைத்து வேலை பார்ப்பவர் என்று முதற்கட்ட விசாரணை வந்திருக்கிறது. அதே போல இவர் எதற்கு பறக்க விட்டார் என்று இப்ப போலீசாரும் சரி, காரைக்கால் மாவட்ட போலீசார் வந்து தனியாக வைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். இப்ப நகர காவலத்தில் அவர் தற்போது உள்ளார். அவரு. நன்றி அந்தோணிராஜ். காரைக்காலில் பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பேசிக் கொண்டிருந்த போது அத்துமீறி பறந்த ட்ரோனை NSG கமாண்டோக்கள் சுட்டு வீழ்த்தினர். ட்ரோனை பறக்கவிட்ட லோகேஷ் என்ற இளைஞரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணைக்கு பிறகே முழு விவரங்கள் தெரிய வரும். தற்போது சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த ட்ரோனையும் NSG கமாண்டோக்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். தற்போது அந்த லோகேஷ் என்ற இளைஞரிடம் தனியாக தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.